வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மியூசிக் டீச்சர் பாபு. அப்போது ஒரு பாட்டு வாசிக்க போகிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச சாங் தான். என்ன சாங்னு நீங்கள் கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டை பற்றியும் நம்ம என்ன பண்ண போகிறோன்றத பற்றியும் பேசுவோம். எல்லாரும் சாங்கை கண்டுபிடிச்சிட்டு நம்புகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா வாசிச்சிருக்கேன். பெரும்பாலும் என்ன சாங் வாசிக்கலான்னு தெரியலன்னு சொல்லிட்டு திட்டிருப்பீங்க. என்னன்னாக்கா நம்ம இந்தியன் மியூசிக்கில் ஸ்ருதி மாதா லயப்பிதான்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தோம்னாக்கா எல்லாராலும் ஸ்ருதியோட பாட முடியுமான்னு சொல்ல முடியாது. அதுக்கு சில ப்ராக்டிஸ் வேணும். அதே சமயத்தில் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சில பேருக்கு ஸ்ருதி கரெக்டாக செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஸ்ருதியில் பாடலாம் கூட தாளத்தோடு பாடிட்டாக்கா அது சம்டைம்ஸ் ரிதமோடு சேர்ந்து கேட்க நல்லாயிருக்குங்க. நிறைய நம்ம பார்த்துருப்போம். இசையை முறையாக படிக்காதவங்க, நாட்டுப்புற பாடலாம் இருந்தாலும் சரி, கானா பாட்டாக இருந்தாலும் சரிங்க, சம்டைம்ஸ் அது ஸ்ருதி மிஸ் ஆகும். ஆனால் அது தாளத்தில் சேர்ந்து போகும்போது எல்லோரும் அதை ரசிப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணேனாக்கா, எல்லோருக்கும் தெரிஞ்ச சாங்கு தான். ஸ்ருதி கரெக்டுங்க, நோட்டு கரெக்டு. ஆனால் அந்த நோட்டுக்கு உண்டான நோட்டு வேல்யூ அல்லது லென்த்து நான் தப்பாக வாசித்தேன். அதனால் அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு இருக்குங்க. அதே சாங்கு அதே நோட்டை கரெக்டான நோட்டு வேல்யூவில் வாசிக்கிறேன், பாருங்கள். இப்போது அந்த சாங்கை கண்டிப்பாக எல்லாராலையும் கண்டுபிடிச்சி சொல்ல முடியும். ஏன்னா அந்த சாங்கோட கரெக்டான நோட்டு வேல்யூ கொடுத்து வாசித்தோம். அதில் என்னென்ன சொல்ல வரோம்னாக்கா, இன்னிலிருந்து இது தொடர்ந்து நாம் சில நோட்ஸை ஒன்லி ரிதம் கிளாப்பிங் மட்டும், ரிதம் எந்தெந்த லென்த்தில் இருக்குது, எந்தெந்த நோட்டு வேல்யூ இருக்குன்னு கொடுத்து ஒரு லெசன்ஸாக 1 by 1 போட்டுட்டு வர போகிறோம். இது ஆக்சுவலாக புத்தகமாக வெளியே வந்தாக்கா நம்ம மியூசிக் படிக்கிற எல்லாரோட கையிலையும் இருக்க வேண்டிய ஒரு புத்தகமாக இருக்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா செமி குவைவர் அந்த அளவுக்கு வரைக்கும் இருக்கிற நோட்ஸ் எல்லாமே இந்த புத்தகத்தில் கவர் ஆகும். அதை தவிர்த்து வேறு நோட் வேல்யூவே வராதுங்க. அந்த அளவுக்கு அதை முழுமையாக அதை கம்ப்ளீட் ரிதம் எக்ஸசைஸாக பண்ணியிருக்கோம். என்ன நிதி பற்றாக்குறை காலத்தினால நமக்கு அதை புத்தகமாக வெளியிட முடியல. அதனால் இப்போ என்னால் முடிஞ்சதை ஒவ்வொன்றா யூடியூப்பில் போட்டு வரோம். இந்த லெசன்ஸாக பார்த்துட்டு வர போகிறோம். இன்கேஸ் அதை புத்தகமாக வெளியே வரணும்னு நினைக்கிறவங்க, எனக்கும் அந்த ஆவல் இருக்குது, அப்படி வேணும், அப்படி பண்ணலாம் ஐடியா இருக்கிறவங்க, நான் லெசன்ஸை பாருங்கள். முதல் 20 லெசன் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். அதனால் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இது வெஸ்டர்ன் மியூசிக் படிக்கிறவங்க மட்டும் இல்லைங்க. இன்கேஸ் நான் தப்லாவும் இந்த வெஸ்டர்ன் மியூசிக்கோடு சேர்த்து லெசன்ஸை போடலான்னு இருக்கேன். அதனால் தப்லா இது வரைக்கும் நான் ஒரு 70 வீடியோஸ் போட்டிருக்கேன் தப்லாவுக்கு. அந்த லெசன் ஃபாலோ பண்ணுறவங்களும் இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதோடு நான் தப்லாவை ஆட் பண்ண போகிறோம். அப்போ இன்னும் ஒரு டைமென்ஷன் கிடைக்கும் நமக்கு. ஏன்னாக்கா வெஸ்டர்ன் மியூசிக்கில் பார்த்தோம்னாக்கா, இப்போது ஒரு நோட்டு 1 by 1 மேலே போகுது. ஒரு சி மேஜர் ஸ்கேல் வாசிக்கிறோம் அப்படின்னாக்கா, அந்த நோட்டு அந்த ஃப்ரீக்குவன்சி மேலே போகிறதே நமக்கு தெரியுங்க. CDEFGABCன்னும் போது அந்த இமேஜே நம்மளுக்கு மேலே போகிற மாதிரி தெரியும். இதை நம்ம இந்தியன் மியூசிக் எதுனா ஃப்ளாட் லைனில் எழுதுவோம். சரி கமா பத நீசா எழுதுவோங்க. அது எல்லாமே ஃப்ளாட் லைனில் இருக்கும். பட் இங்கே நோட்டு பிச்சு மேலே போகுதா கீழே வருதா ஒரு இமேஜாக பார்க்க முடியும். அதனால் நான் வெஸ்டர்னில் அதை கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுறேன். பார்த்தோம்னாக்கா இந்த ரிதம் கிளாப்பிங் எல்லாருக்குமே பொதுவானதுங்க. அது வயலின் படித்தாலும் சரி, கிட்டார் படித்தாலும் சரி, ட்ரம்ஸு படித்தாலும் சரி, பாட்டு படித்தாலும் சரி, எல்லாருக்கும் பொதுவான ஒரு லெசன்ஸாக பண்ண போகிறோம். இப்போ ஒரு செமி பிரிவு நோட் இருக்குனாக்கா அது 4 கவுண்ட்.
ரிதம் பிளேயர் இருந்தாக்கா 1 2 3 4 அவ்வளோ நேரம் கிளாப் பண்ணிட்டு அதில் ப்ளே பண்ணிட்டு வெயிட் பண்ண போகிறாங்க. இப்போ பியானிஸ்ட்னாக்கா 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 இப்படி 4 கவுண்ட் அதை ஹோல்ட் பண்ண போகிறோம். சிங்கிங்காக இருந்தாலும் இப்போ கர்நாடிக்கா பாடுறோம்னா கூட சா ரீ தா. அப்போ 4 கவுண்ட் வேணும்னாக்கா அது நோட்டை பார்த்த உடனே இது 4 கவுண்ட் நம்ம வெயிட் பண்ணணும், அல்லது 2 கவுண்ட் வெயிட் பண்ணணும், அல்லது 1 கவுண்ட் வெயிட் பண்ணணும். இப்போ நாம் போகிற லெசன் எல்லாமே கிராச் செட்லேருந்து எத்தனை நோட்டு பிரியும் அந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம். அட்வான்ஸாக போகும்போது இன்னும் வரலாம். இதுக்கே ஒரு 4000 எக்ஸசைஸ் வந்திருக்கு. அது அந்த புக்கில் இருக்கிற எல்லா லெசனும் பண்ணிட்டோம்னாக்கா சைட் ரீடிங்கோ அல்லது நோட்ஸ் பார்த்து வாசிக்கிறதுக்கோ முழுமையாக போதுமானதாக இருக்குன்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு ஹெல்ப் என்னன்னாக்கா இதை வந்து நான் யூடியூப்பில் போட்டுடுறேங்க. இதை வந்து ஒரு லெசனாக ஒரு புக்காக பண்ணணும் அப்படின்னும்போது முன்னாடியே சொல்லியிருக்கேன், நிதி பற்றாக்குறையினால அது ரொம்ப தள்ளி போயிட்டுருக்குங்க. இன்கேஸ் இந்த புத்தகம் உண்மையிலே உங்களுக்கும் வேண்டும், அதே மாதிரி இது வந்து இந்த லெசன் வந்து பயனுள்ளதாக இருக்குது, ஒரு 20 லெசனுக்கு மேலே ஃபாலோ பண்ணுங்கள். அங்கேருந்து நீங்கள் டிசைட் பண்ணலாம், இது உண்மையிலே நல்லா இருக்குது இல்லை இதுக்கு வேண்டாத வேலை அப்படின்னு ஃபீல் பண்ணினா விட்டுருங்க. இல்லை இது புத்தகமாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கனாக்கா என்னுடைய ஜிபே நம்பர் கொடுக்குறேங்க. அது மேபி நீங்கள் ஜிபேவோ அல்லது ஃபோன்பேவோ பேடிஎம்மோ எல்லாத்துக்கும் ஒரே நம்பர் தாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது டொனேஷன் மாதிரி பண்ணிங்கனாக்கா அந்த நமக்கு தேவையான அமௌண்ட் வந்ததுனாக்கா அதை நான் புத்தகமாக வெளியிட்டு கமர்ஷியலாக கொண்டு போகாமல் எப்படி எல்லாருக்கும் போய் சேரணுமோ அந்த லெவலில் அதை பிரிண்ட் பண்ணி புத்தகமாக வெளியிடலாம் பார்க்குறேங்க. அதுக்கு உங்களுடைய எல்லோருடைய ஹெல்ப்பும் தேவை. நன்றி.